ஈரானின் தற்போது இஸ்லாமிய குடியரசு ஆட்சி விரைவில் வீழும் என்று அந்த நாட்டின் முன்னாள் மன்னரின் மகன் ரிஷா பக்விலா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் தஞ்சம் புகுந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவரான அவர் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய போது சில முக்கிய கோரிக்கைகள் மற்றும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையின் மீது துல்லியமான தாக்குதலை நடத்த வேண்டும். இது உயிரிழப்புகளை குறைப்பதோடு ஆட்சி மாற்றத்தை எளிதாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானிய பாதுகாப்பு படையின் ஒரு பகுதியினர் போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்த மறுத்துவிட்டனர். இதனால் போராட்டத்தை ஒடுக்க ஈரானிய அரசு வெளிநாட்டு கூலிப்படைகளை பயன்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார். ஈரான் விடுதலையானதும் அங்கு திரும்ப போவதாகவும் மதத்தையும் அரசியலையும் பிரித்து தனிமனித சுதந்திரத்தை பாதுகாக்கும் புதிய அரசியலமைப்பை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த டிசம்பர் 28 ஈரானில் நிலவும் கடும் பொருளாதார நெருக்கடி மற்றும் விலைவாசி உயர்வுக்கு எதிராக தொடங்கிய போராட்டம் தற்போது உச்ச தலைவர் அயாதுல்லா அலி கமேனி ஆட்சிக்கு எதிராக புரட்சியாக வெடித்துள்ளது. மனித உரிமை அமைப்புகளின் தரவின்படி 2453 போராட்டக்காரர்கள் இதுவரை கொல்லப்பட்டதுடன் 18,470 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 156 பேர் இந்த வன்முறையில் பலியாகியுள்ளனர். எனினும் இந்த போராட்டங்களை கலவரம் என்று வர்ணிக்கும் ஈரானிய அரசு இது ஈரானின் எதிரிகளால் தூண்டிவிடப்பட்டதாக கூறி வருகின்றது. போராட்டக்காரர்களை ஒடுக்க கடும் பலப்பிரயோகத்தை பயன்படுத்தியும் அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. ஈரானை யார் வழிநடத்த வேண்டும் என்பதை அந்த நாட்டின் மக்களே முடிவு செய்வார்கள். அவர்கள் தங்களை விடுவித்துக் கொள்ளவே நான் உதவுகின்றேன் என்று ரெசா பக்லாவி தனது உரையை நிறைவு செய்தார். ரெசா பக்லாவி என்பவர் 1979ஆம் ஆண்டு ஈரானிய புரட்சிக்கு முன்பு வரை அந்த நாட்டை ஆண்ட கடைசி மன்னரின் மகனாவார் என்பது குறிப்பிடத்தக்கது.